Hi friends, welcome to Ranjana's Sweet Home. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஓகே பண்ணுங்க. சரி, நான் பேசலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் கேமரூன்கிற கண்ட்ரியில் துவாலாங்கிற சிட்டியில் இருக்கோம். இங்கேருந்து ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்தியாவுக்கு வர போறோம். எங்க போறோம்? இந்தியா. எங்க போறோம்? இந்தியா. இந்தியால எங்க போறோம்? அருப்புக்கோட்டைக்கு போக போறோம். எங்க நேட்டிவ் பிளேஸ் பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அருப்புக்கோட்டை. அங்கேதான் நாங்க போக போறோம். ஊருக்கு போறோம் அப்படிங்கிற டெசிஷன் வந்து நாங்க சடனா எடுத்ததுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வெக்கேஷனில் தான் போகிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு இப்போ போக வேண்டியதா சூழ்நிலை. ஸ்கூல் வந்து எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் முடியும். ஜூன் ஃபுல்லாக லீவ் இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் ஃபுல்லாக லீவ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஸோ அந்த 3 months லீவ் இருக்கு, அப்போ போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ திடீர்னு ஏன் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ரீசன், என்ன மேட்ருங்கிறது தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இங்கே ஆஃப்ரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது 2018 தான் வந்தேன். ஆராதனா வந்து பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு 2018 ஜூனில் வந்தோம். வந்துட்டு 1 year இங்கே இருந்தோம். அப்புறம் செகண்ட் நெக்ஸ்ட் இயரே செகண்ட் கன்சீவ் ஆனதுனால நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் வெக்கேஷன் அப்போ ஊருக்கு போனோம். ஸோ அந்த டைமில் போயிட்டு செகண்ட் டெலிவரிக்காக ஊர்லேயே இருந்தேன். டெலிவரி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து ஆர்த்திகா பிறந்தா. அதுக்கு அடுத்து முடிஞ்ச உடனே கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years வந்து ஃப்ளைட்ஸ் அவைலபிள் இல்லாதனால அவருமே ஊருக்கு வர முடியலை, நானும் அங்கிருந்து இங்கே வர முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 தான் இங்கே வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனா வந்து இங்கே எல்கேஜி வந்து சேர்த்தோம் ஸ்கூலில், கேட்வே ஸ்கூலில். இப்போ படிக்கிறாங்கல்ல அந்த ஸ்கூலில் தான் சேர்த்துருந்தோம் எல்கேஜி. ஆர்த்திகா வந்து அப்போ 1.5 வயசு, அதனால அவளை ஸ்கூலில் சேர்க்கல, வீட்டில் தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஆர்த்திகாவை வந்து ப்ரீகேஜியில் சேர்த்தோம். ஆராதனா எல்கேஜி முடிச்சு யூகேஜி போனா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் ஊருக்கு போகலை. ஸோ இப்போ வந்து ஆர்த்திகா இங்கே நர்சரி 1 படிக்கிறா. நர்சரி 1னா எல்கேஜி நம்ம ஊரில். இப்போ நம்ம ஆராதனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இங்கே ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு மே தான். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு முடிச்சிருவாங்க ஸ்கூலு. ஸோ வந்து இங்கே வந்து இவங்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் தான் முடிஞ்சிருக்கு, செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நாங்கள் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது. திடீர்னு ஏன் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தை, மாமா, பாட்டி இருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ். எல்லாருக்குமே ஆப்வியஸாக ஏஜ் ஆக கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இவ்வளோ நாள் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அடிக்கடி உடம்பு சரியில்லை எல்லாருக்குமே மாற்றி இந்த மார்கழி மாதமே ரொம்ப பனி காற்று ரொம்ப அதிகமாக இருக்கு, எல்லாருமே யாரை கேட்டாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கனால அகாடமிக் இயர் மிடில்லையே இப்போ போக வேண்டியிருக்கு. குட்டீஸோட ஸ்டடீஸையுமே பார்க்கணும். ஸோ அதனால வந்து நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி வேற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இப்போதைக்கு ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறோம். நானும் குழந்தைங்களும் மட்டும் இந்தியாவிலேயே ஸ்டே பண்ண போகிறோம். அவங்க அப்பா மட்டும் ஜாபுக்காக இங்கே ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. நாங்கள் ஏற்கனவே ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு வந்து ஸ்டடீஸ் பற்றி நம்ம யோசிக்கும் போது நம்ம இந்தியன் அகாடமிக் வந்து டிஃப்ரெண்ட்டு, அதுதான் வந்து நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க படிக்கிறதே வந்து இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல், இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு சரியாக வருங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு வந்து அது ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்தது. இங்கே வந்து எவ்வளோ நாள் நம்ம இங்கே படிக்க வைக்க போகிறோம், எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பிளான் பண்ணது என்னன்னா, இந்த இயர் மட்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ஒருவேளை வேற கண்ட்ரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். வேற ஏதாவது ஸ்கூலில் சேர்த்துட்டு அப்படியே ஃபேமிலியோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். இப்போ வந்து திடீர்னு இந்த சூழ்நிலை வந்திருக்கனால சரி, அவங்க பெரியவங்க வீட்லையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ கூட வந்து நம்ம சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போய் அவங்களையும் பார்த்துட்டு குட்டீஸையும் வந்து நம்ம அங்கேயே ஸ்கூலில் சேர்த்துட்டோம்னா ஸோ அந்த எஜுகேஷன் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து ஆப்பிரிக்காலேருந்து அருப்புக்கோட்டைக்கு போகிறோம் நாங்கள். இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5-10 நிமிஷத்தில் எடுத்த முடிவு, ஒரு எமோஷ்னலில் எடுத்த முடிவு. நிறைய தடவை இதுக்கு முன்னாடி இந்த இயர் மட்டும் போதும், நெக்ஸ்ட் இயர் அங்கே போய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 2 வருஷம் வந்து போயிட்டோம். இன்னும் 1 வருஷம் மட்டும் இங்கே படிக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இங்கே படிக்கட்டும். குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, அப்பா கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஸோ இப்போ இருந்தே எதுக்கு பிரிஞ்சு இருக்கணும், கொஞ்சம் சேர்ந்து இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் இப்போ வந்து சுச்சுவேஷன் அப்படியே மாறி இருக்கனால ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் டவுனில் இருக்கோம் எல்லாருமே, ஃபேமிலிலையும் சரி நாங்களும் சரி. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம வந்து சேர்ந்து இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம். என் ஹஸ்பண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஊருக்கு போகாதனால இந்த மந்த் வந்து இயர்லி ஹாலிடே எப்பவும் எடுப்போம்ல, அந்த ஹாலிடேவை இப்போ எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மந்த் இங்கே கூட அவர் இருப்பார் ஊரில். அதுக்கப்புறம் வந்து ஜாபுக்காக இங்கே தான் வருவார். ஸோ இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருமே வந்து ஆப்பிரிக்கா வீடியோஸ் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கு மேலே என்னால் இங்கே வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து என்னால் வீடியோ போட முடியாது. நான் ஆனால் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஊர்லேருந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே போகிறதுக்கு 2 முக்கியமான ரீசன். ஒன்று, பெரியவங்களை பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க அவங்க. நம்ம வீட்டு ஆளுங்க கூட இருக்கும்போது எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவங்களா இருக்காங்கன்னாவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து வீட்டில் ஓடி ஆடி விளையாடிட்டு பாட்டி தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கும்போது வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம், அதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எஜுகேஷன். நல்ல ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல் இங்கே இருக்குது அப்படின்னா கேமரூனை பொறுத்தளவுக்கு எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் சுற்றி வந்தாச்சு, எந்த பக்கம் போனாலும் தெரிஞ்சவங்க தான். ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பழகிருக்காங்க. இந்த ஊரை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சடனாக ஒரு எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட சொல்லலை. அவர் யோசிச்சுட்டு தான் இருந்தார். பட் நான் தான் இல்லை, ஊருக்கு போகலாம், உடனே டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோடனே நம்மளால தாங்க முடியல. அவ்வளோதான். மாமனார் வீட்லேயும் சரி, எங்கள் அப்பா வீட்லேயும் சரி, அப்பாவுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கால் வலி அந்த மாதிரி இருக்குது. குட்டீஸையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்குமே அந்த ஏக்கம் வந்துருச்சு, குட்டீஸை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு பண்ணிட்டு இது தப்பா சரியான்னு நான் யோசிக்கல. பட் நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம இத்தனை நாள் இருந்த வீடு, அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி நம்ம இந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்குது. குட்டீஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ தான் ஒரு பெரிய கேங்கே சேர்ந்துருக்கோம். ஆனால் திடீர்னு நான் இப்படி கிளம்ப வேண்டியதாக போச்சு. அவங்களுக்குலாம் சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு கிளம்புறீங்க, கேமராவில் யார் வீடியோ எடுத்து போட போகிறா இனிமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இங்கே புதுசாக இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணி வர்றவங்க எல்லாருமே கேமரான்னு போட்டால் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் வீடியோ தான் வருது, நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இங்கே வரோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை கேட்கும்போது. இப்போ நம்ம இங்கே இருந்தோன்னா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க,
நம்ம வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம திடீர்னு இங்கேருந்து போக வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை, நம்ம சுச்சுவேஷன் அப்படி. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நாள்லாம் பழக்கம் இல்லை, எல்லாருமே இப்போ ரீசெண்டாக வந்தவங்க தான், ரொம்ப நாள்லாம் பழக்கம் இல்லை. நானும் சுபானியும் தான் ரொம்ப நாள் பழக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து சுபானி எனக்கு தெரியும். ஸோ அப்போ இருந்து அவங்கள பழக்கம். மற்றவங்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்தவங்க தான், 1 இயர் முன்னாடி வந்தவங்க தான். ஸோ அவங்களுமே வந்து என்னக்கா அதுக்குள்ளே போகிறீங்களா, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோமே, குட்டீஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம், இனிமேல் யார் ஆர்கனைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா கனானா வீட்டில் தான் நடக்கும். உங்களுக்கு தெரியும், தீபாவளி பார்ட்டி, பொங்கல், இதெல்லாம் வந்து எல்லாரும் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். நானும் அண்ணியும் மட்டும் இருக்கும்போது எதுவுமே பண்ணதில்லை. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்தது பிறகு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஜாப்ல போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸி. நானும் அண்ணியும் வீட்லேயே இருக்கனால மற்ற இந்த பார்ட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்குவோம். லாஸ்ட் டே அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்து எல்லாமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்கா ஆர்கனைஸ் பண்ணுவோம், இனிமே நீங்களும் போயிட்டீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. அவங்களுமே என் மேலே இவ்வளோ பாசம் வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம ஊருக்கு போயிட்டு திருப்பி வரோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போக வேணாம், தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து போகிறனால குட்டீஸ்க்கு வாங்கின திங்ஸு அது இதுன்னு எல்லாம் பார்த்து ஒன்றுனா இப்போ தான் பேக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வெனஸ்டே எடுத்துகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து சாட்டர்டே ஃப்ளைட்டு, சாட்டர்டே மத்தியானம் 2:30க்கு ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து சண்டே 1 o'clock வந்து மதுரை ரீச் ஆகிடுவோம். காலையில் 8 o'clock வந்து சென்னை வருவோம். சென்னையிலேருந்து அடுத்த ஃப்ளைட்டு மதுரைக்கு வந்து 1 மணிக்கு மதுரை ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து அருப்புக்கோட்டையிலேருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் ஊருக்கு வந்த பிறகு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. வீட்டை எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அவருக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் சரியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் உள்ளே வச்சு கட்டி வச்சுட்டு போகணும். நிறைய பாத்திரங்கள் நிறையா இருக்குது, எல்லாமே ஒதுக்கி வைக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை எடுத்துடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நானும் அதையும் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேடம் ஜாக் இனிமேல் நம்ம வீடியோவில் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நானே இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். திடீர்னு எல்லாமே நடக்குது, எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்க வேண்டியதான். அப்படியே லைஃப் போகிற ஃப்ளோவில் அப்படியே போய்க்க வேண்டியதான். நம்ம எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ ஓகே, மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு இதுதான் அடுத்து, நம்ம இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஓரளவு ஓகே. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் இன்னும் தனியாக வந்து இருக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏற்கனவே தனியாக இருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே இவ்வளோ நாள் நம்ம சேர்ந்து இருந்துட்டோம், 3 வருஷத்துக்கு மேலே சேர்ந்து இருந்தாச்சு. இப்போ வந்து பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். குட்டீஸ் இல்லாமல் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அதுவும் இல்லாமல் நம்ம மேடம் ஜாக் இருக்கும்போது நல்லா சமையல் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மேடம் விக்கிக்கு நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். எந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்கங்கிறது தெரில. நான் எதுனாலுமே அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும், கேட்டுட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானுமே கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் நம்ம 1 month நம்ம போயிட்டு திருப்பி வரும்போது அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். என்ன நீங்கள் இவ்வளோ பொடிகள்லாம் வச்சுருக்கீங்க, ஸ்பைஸு எதுக்கு, எதில் போடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து நிறைய ஸ்பைஸ் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம நிறைய ஸ்பைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதில் போடுறது அப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் டெய்லி சமையல் பண்ணும்போது கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஊருக்கு போன பிறகு ஃபோனில் பேசுவோம், நம்ம பேசும்போது தெரியும் மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் ஊருக்கு போகிறேன்னு மேடம் ஜாக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வரேன் உங்களை பார்க்குறதுக்குன்னு. அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நிறைய சின்ன ட்ரெஸ்ஸஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் சிறுசாகிடுச்சு, நிறைய இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொடுத்தா அவங்க வீட்டில் குட்டீஸ் போட்டுக்குவாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொண்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி மிச்சத்தை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அவங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு கிளம்புற வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் டூரும் சேர்த்து போட்டுடுறேன்.
கண்டிப்பாக ஃப்ளைட் ட்ராவலுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஊருக்கு போயிட்டும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் ஊரில் எப்படி நாங்கள் லைஃப் லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.